இன்றைய வாழ்வுதரும் வார்த்தைகள் பாருக்கு புத்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். கடவுளின் வழியில் நீ நடந்திருந்தால் என்றென்று நீ அமைதியில் வாழ்ந்திருப்பாய். ஆம் சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கை பயணத்திலே இதோ ஆண்டவர் இன்று நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை, கடவுளுடைய வழியில் நடக்கிற குடும்பம் அமைதியோடு வாழும். கடவுள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழுகிற குடும்பம் செழிப்போடு வாழும். கடவுள் சொல்லுகிற கட்டளைப்படி கடைபிடித்து வாழுகிற குடும்பம் எல்லை இல்லாத ஆசீர்வாதத்தோடு வாழும். நாம் பல நேரங்களிலே கடவுள் கொடுக்குற வழியிலே நடக்காமல் நம்ம மனம் போல வாழுகிறதுனால நம்ம அமைதி இழந்து நம்ம ஏனாதனமாக நம்மளுடைய உழைப்பெல்லாம் வீணாக போய்கொண்டு இருக்குது. நம்ம உழைப்பெல்லாம் பொத்த பையில் போட்டது போல் போய்கிட்டு இருக்கு. நாம் என்னுடைய குடும்பத்தில் நம்ம கடவுளை குடும்பமாக கடவுளை சிக்கனை பிடித்து வாழும்போது, கடவுளுடைய வழியில் நடக்கும்போது, கடவுள் கொடுத்த கட்டளையை நான் கடைபிடித்து வாழும்போது நம்மளுக்கு அவர் கொடுக்குற எல்லையில்லாத அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார். காத்து கொண்டு இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற நான் தயாரா? நான் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேனா? ஞானத்தின் ஊற்றான அவரை மறந்துவிட்டு நான் அந்த உலகத்திலேயே நான் ஓடிக்கொண்டு இருக்கும்போது அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குது. வானத்தையும் வையகத்தையும் படைத்த கடவுள் நம்மளோடு இருக்கும்போது நாம் எதையோ தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம ஆண்டவரை சிக்கனை பிடித்து கொள்ளுவோம். அவர் நம்மளை நிறைவாக நம்மளை ஆசீர்வதிப்பார். அதுவும் நிறைவாழ்வையும் அமைதியும் கொடுப்பார்.